வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வருஷம் வந்து கண்டிப்பாக பர்த்டே வரும்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி மற்ற பண்டிகைக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க, புது ட்ரெஸ் கூட எடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பர்த்டே வந்துட்டு மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் அது சொல்லப்போனால் கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல விஷயந்தாங்க. அந்த பர்த்டே டைமில் நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்து வந்திருப்போம். அப்போ குளிச்சுட்டு ஏதோ ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு சாமி கோயிலுக்கு போயிட்டு ஒரு 2 பேருக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு, அது இல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு அக்கம் பக்கத்துலலாம் கூப்பிட்டு ஒரு கேக் வெட்டிட்டு, சரி அவங்கள கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேக் வெட்டிட்டு அந்த கேக்கை அவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கும்போது அது வேற ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. அதுவும் பெரியவங்க பர்த்டே விட அந்த குட்டீஸ்களுக்கு பர்த்டே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க தீபாவளி, பொங்கலுக்கு கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. அந்த பர்த்டே அப்படின்னாவே குட்டீஸ் வந்து அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அது வேணும் டாடி, இது வேணும் டாடி, எனக்கு அந்த கேக் வேணும், எனக்கு பர்த்டேக்கு இது வாங்கி கொடுங்க, இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஆசையாக செல்லமாக கேட்பாங்க. கரெக்டாக மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்?